ஆலங்குளம் அருகே உள்ள தாளையூத்து என்னும் கிராமத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் எஸ். தங்கப்பழம் வேளாண்மை கல்லூரியை சேர்ந்த இறுதியாண்டு மாணவிகள் திவ்யலட்சுமி, கீர்த்திகா, மகாலட்சுமி, மாரியம்மாள், முத்துஸ்னேகா, பவித்ரா, ரோஜா, சண்முகப்பிரியா, சிவானி, வித்யா ஆகியோர் இயற்கை விவசாயி பழனி என்பவரின் இயற்கை விவசாய பண்ணைக்கு சென்று கிழங்கு பயிர் சாகுபடி முறையை பற்றி தெரிந்து கொண்டனர். மேலும் கிழங்கு அறுவடையிலும் கலந்து கொண்டனர். இயற்கையா பண்றீங்க? ஏமா இது வந்து லைட்டாக உரங்க, ஆனால் மருந்து முத்திரம் கிடையாது. மருந்து கிடையாது. இந்த கிழங்கு கொஞ்சம் லைட்டாக தான் மருந்து பண்ணலாம், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் குவாலிட்டியாக கேட்கறதுனால 2 உரம் போட்டால் கொஞ்சம் பாருங்க. என்ன உரம் போடுறீங்க நீங்க? நாங்கள் வந்து பெரும்பாலும் டிஏபி காம்ப்ளெக்ஸ் 2 தான் போடுவோம், வேற யூரியாலாம் போட மாட்டோம். ஆமாம். இப்படி உரம் போடும்போது இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களா? ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களா? ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வந்து தாராங்க. நாங்கள் தான் அதை போகலை, ஏன்னா லைட்டாக உரம் கொடுக்கறனால போகலை. அது முழுசா எதுவுமே இல்லாததான் அப்படி சர்டிஃபிகேஷன். ஆமாம் 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 ஆமாம். ஆனால் ஒன்லி நெல்லுக்கு வந்து நாங்கள் வந்து ஆர்கானிக் தான். நெல் வந்து ஆர்கானிக்கு, ஆனால் சேம்புக்கு சிறுகிழங்குக்கு லைட்டாக உரம் கொடுக்கும். ஒரு பெரிய அளவுக்கு உரம் கொடுக்கல. வேற மருந்து எதுவும் போட மாட்டீங்க? பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே கிடையாது. அது ஒரு 30 ஆண்டுகளாகவே கிடையாது, எந்த மருந்துமே கிடையாது. ஆனால் நாங்கள் வெள்ளைப்பூடு கரைசல் அடிப்போம். அந்த மாதிரி என்னெல்லாம் இது பண்ணுறீங்க? ஏமா 1 ஏக்கருன்னு சொன்னால் அதுக்கு வந்து அதாவது பூச்சி விரட்டி 1 ஏக்கர்னு சொன்னால் 1 கிலோ பூடு, 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ வசம்பு, 1 கிலோ பீடித்தூள். பீடித்தூள் நம்ம பீடி சுற்றுவாங்களா அந்த தூள். நான் செய்த நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன். 1 கிலோ மிளகா, 1 கிலோ நாட்டு உள்ளி, வெங்காயம் சொல்லுவாங்களா அந்த இதெல்லாம் நாங்கள் மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சி அதை வடிகட்டி மறுநாள் ஃப்ரை பண்ணுவோம். இதுதான் எங்களுக்கு பூச்சி விரட்டி. மித்தபடி வந்து எல்லா பூச்சி விரட்டியும் வருது. இந்த கிழங்கு என்னமா என்ன பூச்சி வருதுன்னு கேட்குறேன். இதுக்கு நாங்கள் மருந்தே அடிக்க மாட்டோம். அதாவது எங்களுக்கு வந்து எதுக்கு போனோம்னா எங்களுக்கு வந்து சேம்புக்கும் சிறுகிழங்குக்கும் எந்த மருந்தும் கிடையாது. நாங்கள் வந்து மித்தபடி இந்த கடலை, உளுந்து இந்த மாதிரி பயிர்களுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் போடுறீங்களா? ஆமாம் போடுவோமே. என்னெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? இது மட்டும் நாங்கள் இப்போ வந்து நெல், பருத்தி, கடலை, உளுந்து, சிறுகிழங்கு, சேம்பு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாறி மாறி போட்டுட்டு இருக்கீங்க? ஆமாம் 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 ஆமாம். அதெல்லாம் வெளியே கொடுக்கறதுக்கு மற்ற இதோட உங்கள் இதை அதிகமாக எடுத்துப்பாங்களா? ஏன்னா நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க? ஏமா இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு சில கிழங்குகள் வந்து ஒரு 25-30க்கு தான் மற்ற மக்கள் கிழங்கு. என் கிழங்கு இப்போ 40 ரூபாய்க்கு போதும். அந்த சேம்பு எடுக்கிறது வந்து இப்போ 40 ரூபா. அதே போல் சிறுகிழங்கும் குவாலிட்டியாக இருக்கும். எவ்வளோ ஏக்கரில் போட்டிருக்கீங்க? ஏமா சிறுகிழங்கு இப்போ ஒரு 3 ஏக்கர் போட்டிருக்கோம். மொத்த நிலம் வந்து இப்போ ஆர்கானிக் மட்டுமே எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஆர்கானிக்குன்ட்டு சொன்னாக்கினாமா ஆர்கானிக்குன்ட்டு நான் வந்து உறுதியாக சொல்லதுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து மருந்து மாத்திரம் அடிக்கல, லைட்டாக உரம் கொடுப்பேன். லைட்டு உரம் வேறு. அதை நான் முழுசும் ஆர்கானிக்குன்னு நான் சொல்ல முடியாது. மருந்து அடிக்கலை, ஒன்லி மருந்து அடிக்கலை. போன ஆண்டு வந்து இதே பகுதியில் தான் நெல் நட்டு அது உரமும் கொடுக்கல, மருந்து அடிக்கலை. ஆமாம், நெல்லுக்கு வந்து முழுக்க ஆர்கானிக். ஆமாம் 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 ஆமாம். இது வந்து இங்கே போட்டுக்கிறது நர்சரி? இது நர்சரி தான். நர்சரி எங்கே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? அது அங்கே நட்டாச்சி ஊர் பக்கத்தில். இது மீதி இருக்கா? மீதி. ஆமாம். என்ன பண்ணுவீங்க? இது நம்ம மாட்டுக்கு தான். 30 நாள் தாண்டிட்டனாலே அது வந்து அது முடிஞ்சு போகுது. ஆமாம் ஆமாம். இது வந்து தங்கச்சம்பா. அதான் பாரம்பரிய நெல், பழைய ரகம். ஆமாம். இப்போ தான் புதுசாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். போன வருஷம் மாப்பிள்ளை சம்பவம், தூய மல்லியும் வாங்கி பயிர் செஞ்சோம். இந்த தடவை தங்கச்சம்பான்னு சொல்லி இதை நாங்கள் வந்து கிழங்குக்கு நீங்கள் எவ்வளோ இடம் ஒதுக்கிருக்கீங்க? கிழங்குன்ட்டு சொல்லி நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட சிறுகிழங்குனாலே ஒரு 3 ஏக்கர் ஒதுக்கிடுவோம். சேம்புனா 1 ஏக்கர் 1.5 ஏக்கர். இப்போ 1.5 ஏக்கர் நாங்கள் கிழங்கு அறுவடை பண்ண வைப்போம். அடுத்தால இதில் ஒரு 3/4 ஏக்கர் இப்போ தான் நடவு செஞ்சுருக்கோம். இப்போ ஒரு 10 நாள் ஆகுது. இப்போ தான் சேம்பு நடவு செஞ்சு அது ஆரம்ப ஸ்டேஜை ஒரு ஃபோட்டோ எடுத்துடுவாங்க. ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி இருக்குது, நடுத்தரம் எப்படி இருக்குது, ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடியதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன்றும் ஃபோட்டோ எடுத்து. ஆமாம் ஆமாம். அப்படிங்கும்போது எங்களுக்கு 10 ஏக்கரில் நாங்கள் ஏதாவது மாற்றி செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்போம்.
இப்போ இந்த சிறுகிழங்கு எடுத்த உடனே அதிக மழை பெஞ்சா நெல் நடுவோம், அப்படி இல்லைன்னா உளுந்து கடலை போடுவோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்போ போட்டீங்க இது? இது வந்து எப்படி நம்ம இது ஆவணி மாதம் பயிர் செய்தோம். இப்போ கிழங்கு இது அறுவடைக்கு பருவம் வந்துட்டு அறுவடை பண்ணலாம். இப்போ பொங்கலுக்கு பண்ணிடலாம். நம்ம இப்போ இது அறுவடை பண்ணிடலாம். அது வந்து 6 மாதம் பயிர், விதையில 3 மாதம், நட்டப்புறம் 3 மாதம், 6 மாதம் பயிர். இப்போ அது ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதை ஒரு ஃபோட்டோ எடுங்க. லாஸ்ட்டு அங்கே எடுக்கிறது ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அங்கே கிழங்கு எடுத்துட்டு கப்பக்கிழங்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க? ஏமா அது வந்து நாங்கள் ஊடு பயிரை தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து நிறைவாக போடலை, ஊடு பயிராக நம்ம வீட்டு செலவுக்காக பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் போட்டனால பண்ணி பெரிய தொந்தரவாக இருக்குது. பண்ணி வந்து அந்த ஏழை கிழங்குக்கு வந்து அதிகம் வந்து இது நைட்டுக்கு பிரியமாக வந்து சாப்பிட வரும். அந்த சத்து அதோட இனிப்பு சத்தா கண்டானே அதை தோண்டி அழிச்சிடும். அது எடுத்துட்டு அதெல்லாம் இதையும் முண்டி சாப்பிட்டு என்ன பண்றீங்க? காட்டு பண்ணி வருது. காட்டு பண்ணிக்கு நைட்டுக்கு வந்து பத்திக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்கேன். வேற நாங்கள் எதுவும் பண்ண முடியல. நைட்டு வருவீங்க? ஆமாம், நைட்டுக்கு வந்து இங்கே தங்குவோம். தங்கி அப்படியே பேட்டரி கொஞ்சம் ஹெவியான பேட்டரி அடித்து சத்தம் போட்டுக்கிட்டே நிற்பேன். ஆமாம், நைட்டு எப்படியும் 1 மணி வரை அப்படி பண்ணுவேன். கொல்லதுக்கு அனுமதி கிடையாது. ஆமாம், கொல்லுது நம்ம வந்து உயிரை கொல்லதுக்கு அனுமதி கிடையாது. கொன்னாச்சுன்னா நம்ம மேலே கேஸ் ஆயிரும். அதனால அதுக்கையும் பார்க்கணும். ஆமாம், அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், எல்லா விவசாயமே அப்படி தான் நைட்டு காவல் தான் கிடக்குறாங்க. ஆமாம், அந்த சேம்பில் அந்த பக்கம் போய் முதல்ல ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி செய்திருக்காங்க அப்படிங்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை ஒரு பாருங்க, ஃபோட்டோ எடுங்க. இயற்கை முறையில் நீங்கள் பூச்சிக்கொல்லி அடிக்கிறீங்க, டக்குன்னு கண்ட்ரோல் ஆயிருமா உங்களுக்கு பூச்சி? கண்ட்ரோல் ஆகும். அதாவது எங்களுடைய இது என்னென்னு சொன்னால், எந்த ஜீவனையும் கொல்லக்கூடாது எங்களுடைய உறுதி. அதாவது நாங்கள் வந்து வேதாத்திரி மகரிஷி மனவளக்கில் யோகா பயிற்சியில் இருக்கனால அது ஒரு தியானத்தில் ஒரு உச்சகட்டத்துக்கு போகும்போது எல்லாம் இறைவனின் சுரூபம்ன்ட்டு அவங்க ஒரு கிளாஸ் தந்திருக்காங்க பாடத்தில். அப்படிங்கும்போது எந்த ஜீவன் ஒரு நம்மளுக்கு தீங்கு செய்யும் பூச்சியாக இருந்தாலும் இறைவனின் ஒரு தொகுப்புங்கிறதுனால நாங்கள் வந்து அதை விரட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர கொல்றது எங்களுடைய நோக்கமே இல்லை. ஆமா, வேற நீங்க அப்ப சொன்னீங்கல்ல பூண்டு பண்றோம், பூண்டு அதான் பண்றீங்களா? வேற வந்து ஜீவாமிர்தம்ங்கிறது வந்து பயிர் ஊக்கிக்க தலைச்சத்துக்குரியது. பஞ்சகவியம் பண்ணுவோம். ஆமா, ஜீவாமிர்தம் பஞ்சகவி இது ரெண்டும் பண்ணுவோம். பூச்சி விரட்டிக்கு அதுக்கு என்னெல்லாம் தயார் பண்ணுவோம். ஜீவாமிர்தத்து வந்து அதுல வேற என்னன்னு சொன்னா 10 கிலோ சாணம், 10 லிட்டர் கோமியம், பயிர் நம்ம உளுந்து எங்கிட்ட ஏற்கனவே உளுந்து கழிவு உளுந்து நிறைய இருக்கும். அந்த பயத்த மாவு ஒரு 3 கிலோ, வெல்லம் ஒரு 3 கிலோ, நம்ம வயல் மண் 1 கிலோ. இது ஒரு 200 லிட்டர் ட்ரம்மரில் போட்டு ஒரு 200 லிட்டர் தண்ணி ஊற்றி கரைக்கிறது. கரைச்சா 3 நாளையில நம்மளுக்கு வந்து அந்த அந்த உரமானது நம்மளுக்கு தயார். 3 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம பயிர்களுக்கு தெளிச்சு விடலாம், ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லாட்டா தண்ணியோட பாய்ச்சி விடலாம். இது ஜீவாமிர்தம். பஞ்சகவியா வந்து அது நிறைய சேர்ப்போம். அது பஞ்சகவியானா ஒரு 10 லிட்டரு சாணம், 10 லிட்டரு கோமியம், அடுத்தல இளநீர் வந்து ஒரு 3 லிட்டரு, பால் 3 லிட்டரு, தயிர் 3 லிட்டரு, இளநீர் 3 லிட்டரு, அப்புறம் கரும்புச்சாறு 3 லிட்டரு, வாழைப்பழம் ஒரு 12 வாழைப்பழம், முந்திரி பழம், நெய் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் போட்டிருக்கேன். 1/4 கிலோ அளவு போடுறதுனா நான் 1/2 கிலோ அளவுக்கு போட்டிருக்கேன் நெய். இப்படியா ஒரு 10-11 பொருள். 11 பொருள். அப்போ எதுக்காக பஞ்சகாவியம்னு வச்சிருக்காங்க? பஞ்சகவியம்னா 5 தான் தேவை. அது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த சுமல் வந்து அதிகமா நம்மளுக்கு வந்து இதாகும். அவங்களுக்காக இந்த பொருட்கள், அந்த கரும்புச்சாறு, இளநீர், இதுகள்லாம் வந்து வாழைப்பழம்லாம் சேர்த்தா அது நல்லா இருக்கும்னு சொல்ல, அந்த சுமலுக்கு வந்து குறைமுக இது. ஆனா சத்து இதுல அதிகமா இருக்கும் இது இல்லை அப்படின்னு சொல்லி அதை நாங்க அதுவும் ஸ்ப்ரே பண்ணோம்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு வச்சிருப்பீங்க. அது வந்துமா ஒரு 21 நாள் கலக்கும். 21 நாள் கலக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஆமா, 300 தான் கொடுக்க சொல்றாங்க. நாங்க தெரியாதனமா 1/2 லிட்டர் கொடுத்துருக்கோம். ஆனா டெஸ்ட் பண்ணுவேன். அதாவது பஞ்சகவி அடிச்ச இடம் எப்படி இருக்கு, அடியாத இடம் எப்படின்னு டெஸ்ட் பண்ணுவேன். அப்ப இந்த பகுதியில வந்து இந்த இதான் ஒரு ஏரியா, ஒரு வயலா இருக்குன்னு சொன்னா வரப்பு ஓரங்கள்ல டெஸ்ட் பண்ணுவேன். அப்படி டெஸ்ட் பண்ணதுல
அந்த பஞ்சகவியா கொடுக்காத இடத்துக்கும் கொடுத்த இடத்துல இவ்வளவு உயரம் ஒரு 1/2 அடி உயரம் எக்ஸ்ட்ரா பயிர் வளர்ந்துருந்துச்சு. அப்போ அதனுடைய மையமை நல்லா தான் இருக்கு. ஆமா, பஞ்சகவியாவில் அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்து இருக்கு. யாரு உங்களுக்கு இதெல்லாம் சொல்றாங்க? நான் வந்து பசுமை வீடன்ல படிச்சு பார்த்து தான் நான் இதெல்லாம் பண்ணினேன். இப்போ வந்து யூடியூப்ல நிறைய வந்துகிட்டு இருக்கு, யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து எங்களுக்கு டச் செல் கிடையாது, பசுமை வீடன் படிச்சு பார்த்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன். எதுவுமே போட மாட்டேன். கிடையாது, நெல்லுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்க அதுல இருக்க பூச்சி எல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? பூச்சி இப்போ வந்து இதுல வந்து மாப்பிளை சம்பா நட்டுருந்தேன். கொஞ்சம் வந்து மேனி கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. தூய மெல்லி யாருமே மேனி வந்துச்சு. ஆனா இது வந்து எல்லாத்துக்குமே இந்த வெள்ளைப்புழு கரைசல் தான். சத்துக்கு வந்து ஜீவாமிர்தம் பஞ்சகவியம் தான் சத்துக்கு. எல்லாத்துக்குமே இது மட்டும்தான். ஆமா. அப்ப தொழு உரம் அதிகம் உண்டு. தொழு உரம், ஆட்டுக்கடை, தொழு உரமும் ஆட்டுக்கடை ரசாயன இயற்கை உரங்கள் அதிகம் கொடுப்போம். ஆமா, தொழு உரமும் நிறைய உண்டு, ஆட்டுக்கடையும் நிறைய உண்டு. இதை நான் அதிகமாக கொடுப்பேன். அடுத்தது இந்த தக்கப்பூண்டு, இது நெட்டி, இதுக்கெல்லாம் நிறைய விதைப்போம். அதாவது அதுக்கு நம்மளுக்கு என்ன உணவு தருதோ அதுதான் இந்த பூமிக்கு நம்ம உணவு கொடுப்போம். ஆமாம்மா, சும்மா வெறுமண்லாம் பண்றதெல்லாம் சும்மா அது கதையாகாது. ஆமாம்மா, நிறைய மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எடுத்த உடனே கடையில உரத்தை வாங்கி உடனே விதைச்சிட்டு அந்த பாட்டில் போறாங்க. எடுத்த உடனே மருந்தை வாங்கி அடிச்சுட்டு அந்த பாட்டில் போறாங்க. நாங்க முழுக்க இதுலயே நின்று உடல் உழைப்பு கொடுப்போம். ஆமா, அதாவது இறைவனின் பூமியை புண்ணிய பூமியாக்கணும்னு எங்களுடைய நோக்கம். புண்ணிய பூமியாக்கணும். பாருங்க, எங்க ஏரியாவில் எங்கனையாவது ஒரு சின்ன மருந்து பாட்டல் கிடக்காது, ஒரு பீடி சிகரெட்டு கிடையாது. இப்பவும் அட்லீஸ்ட்டுக்கு இந்த கேரி பாக்குங்கிற ஒரு இதுதான். இப்போ டீ வாங்கி கொடுக்கலாம், கேரி பாக்கு கிடக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இருக்காது. ஒவ்வொரு தோட்டத்தில் மருந்து பாட்டல் குமிஞ்சு கிடக்கும். நம்ம தோட்டத்தில் அந்த மாதிரிலாம் இருக்காது. புண்ணிய பூமியாக ஆக்கணும், அவ்வளோதான். இறைவன் நம்மளுக்கு தந்தது புனிதமா இருக்கு. அதான் இயற்கைக்கும் ரசாயனத்துக்குள்ள வித்தியாசம். எத்தனை வருஷமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஒரு 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கேம்மா. ஆமா, 30 வருஷமா இயற்கை விவசாயம். ஆமாம்மா, லைட்டா உரமுத்திரம் கொடுக்க மருந்து துப்புறம் கிடையாது. ஆமா. நாட்டு சாணம் வந்து அது வர மாசக்கணக்கில் அது போல ஆட்டுக்கடைக்கே கிடக்கும். அதனால மற்ற உரம் கம்மி. இந்த கிழங்குலாம் நீங்க எப்போல இருந்து? அப்போல இருந்தே இந்த கிழங்கு நாங்க சின்ன பிள்ளையில இருந்து இதெல்லாம் உண்டு எங்களுக்கு. நாங்க இந்த பையனை மாதிரி இருக்கும்போதே எங்க தோட்டத்துல இதெல்லாம் நம்ம அப்பா காலத்திலே இதெல்லாம் உண்டு. அவங்க இருக்கும்போதே இயற்கையில தான் எல்லாமே பண்ணிருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆமா, இவனே மாதிரி இருக்கும்போது அப்ப வந்து மருந்து எதுவும் கிடையாது. அப்ப வந்து ஏதோ 1000ல் ஒரு மருந்து ரோக்கர்ன்னு சொல்லுவாங்களா, பயிர்வன், இந்த 2 மருந்து தான் அப்போ இவனையுமே இருக்கும் எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம மண் கலையத்துல வந்து கலக்கிக்கிட்டு இந்த வேப்பங்களை வச்சு தொளிச்சு விடுவாங்க. அதான் அப்பவுமே அவங்களுக்கு மருந்து. அடுத்த நம்ம வந்து கிட்டத்தட்ட எனக்கு 1990க்கு அப்புறம் வந்து ஒரு 2-3 வருஷமா அக்ரிகல்ச்சர் ஆபீசர்கள் சொன்னபடிக்கு எடுக்கலாம் மருந்து உரமெல்லாம் போட்டு பண்ணினேன். அது அநேகம் எனக்கு வந்து அடிதான் விழுந்துச்சு விவசாயத்துல. அப்புறம் ஏனதனண்டு பண்ணும்போது கொஞ்சம் லாபம் கிடைச்சது. அப்போ அதுல இருந்து தான் இயற்கைக்கு மாறினேன். அப்போ வந்து நம்ம புறாமே எல்லாமே கெமிக்கல் உரத்தை கொடுத்து நம்ம வாழ்ந்துக்கிட முடியாது. இயற்கையோட ஒன்றி போனா நமக்கு சாதகமா இருக்குன்ட்டு அப்படி மாறிட்டேன். அப்படி. ஆமா. அப்போ இதுல இருந்து கிடைக்கிற உங்க கிழங்கு இருக்குல்ல, அது வந்து அந்த விவசாயத்தை அவங்க ரசாயனம் பண்றதை விட இப்ப நீங்க அதிக விலைக்கு விற்பீங்களா இல்ல எப்படி? விலையெல்லாம் வந்து எங்களுடைய பொருள் பருவட்டா இருந்தா, தரமா இருந்தா ரேட்டு கூடுதல் போகும், பொருசா இருந்தா கம்மியா போகும். ஆனா அவங்க பொருள்ல இருந்து எங்க பொருள் டேஸ்ட் அதிகமா இருக்கும். அந்த உண்மை நாங்க நல்லது, உடம்புக்கும் டேஸ்ட் அதிகம் இருக்கும் எங்க பொருள் வந்து. அதான் அறிவுபூர்வமா இதை வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க ஆர்கானிக் தான் வாங்கி சாப்பிடுறாங்க. அப்படிதான் கேட்பாங்க. அதான் ஆமாமா, டேஸ்ட் அதிகம். அதாவது மார்க்கெட்டிங் போனா அவன் வந்து குவாலிட்டியை தான் பார்க்கான், அவன் டேஸ்ட் அவனுக்கு தெரியும். நீங்க யார்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க? இத மார்க்கெட்டிங் வந்து நாங்க புறமே சத்திர மார்க்கெட்டுக்கு தான் அனுப்புறோம். ஆமா. உங்களுக்கு இதுல விளைச்சல் எப்படி இருக்கும்? 1 ஏக்கர்னா எவ்வளவு விளைச்சல்? நல்ல விளைச்சலா இருந்தாங்கன்னா ஏக்கருக்கு வந்து ஒரு 96 மூட்டை வரணும். 100 மூட்டை கிட்ட வரலாம் ஏக்கருக்கு. 96 8 மூட்டை. ஆமா, நல்ல விளைச்சா. ஒரு மூடைனா எவ்வளவு கிலோ? கிலோ வந்து 70 கிலோமா. 70 கிலோ மூட்டை. நீங்க கிழங்கு சொல்றீங்களா? ஆமா. சரி. நெல்லுனா? நெல்லு நாக்கின்னு சொன்னா
12 24 முடை ஏக்கர் 24 24 மேல 36 முடை வைக்கலாம். ஆனா மீடி வந்து 24 முடை தான். மேனிக்கு தான் வராது, எங்களுக்கு மேனி தான் சொல்லுவோம். 1.5 ஒருத்தவங்கள்ட்ட பயிரை வைக்கிறத பொறுத்து கிடைக்கும். டபுள் மீனி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. நெல் 1 கிலோ எவ்வளோன்னு விற்பீங்க நீங்க? விற்கும் நெல்லாமா? நெல் என்ன வச்சா ஒரு தரத்தை குவாலிட்டியை பொறுத்து, அதான் ஒவ்வொரு இதனாலமா எங்களுக்கு வந்து நெல் வந்து எங்களுக்கு வந்து அதுல நிறைய புரளிட்டல் தேவைப்படுறதுனால இப்ப நான் வந்து ஒரு 2 வருஷமாவே 3 வருஷமாவே இங்க வீட்டு சாப்பாட்டுக்கு மட்டும் தான் வந்து நெல் விளைவிக்கேன். இப்ப இடத்துல நெல்லே நடலை. எங்களை வந்து இந்த சிறுகிழங்கு சேம்புல தான் கொஞ்சம் இப்ப வந்து இப்ப சேம்பு வந்து கிலோ 40 ரூபாய்க்கு போகுது வச்சுக்கணுங்களேன். நெல் இப்ப வந்து கிலோ 40 ரூபாய்க்கு போகுது. அது வந்து குறுநி விதைப்பாடுன்றதுன்னா 8 சென்ட்ல கிட்டத்தட்ட வந்து 10 மூடை கிடைக்கும். 70 கிலோ மூடை 10 மூடை கிடைக்கும். அந்த குறுநி விதைப்பாட்டுல 2 மூடை நெல் கிடைக்கும். 2 மூடை கிடைக்கும் போது இது மிஞ்சி போனா ஒரு 15 ரூபா 20 ரூபா தான் கிடைக்கும். நெல்லுக்கு 20 ரூபா கிடைக்கும். 20 ரூபா போட்டு பார்த்தா 1400 ரூபா தானே. ஏன்னா ஒரு 15 ரூபா 20 ரூபா தான் 1 கிலோ நெல் கிடைக்கும். இது 40 ரூபா கிடைக்கும். அதனால எனக்கு இதுலதான் லாபம் இருக்கு. அதனால நெல்லு லாபம் இல்ல, நம்ம வீட்டு சாப்பாட்டுக்காக நெல் போட்டிருக்கேன். நடந்து இது பண்ணிட்டு இல்ல மொத்தத்துல 4 மரக்க சாப்பாடு அப்படியே போட்டாச்சு. ஃபுல்லா கிழங்குதான். ஆமா. இங்க உங்களுக்கு மொத்தமா இது எல்லாமே எத்தனை ஏக்கர் உங்களுக்கு வரும்? 10 ஏக்கர் இருக்கு. 10 ஏக்கர்னா தம்பிமார் 2 பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும். ஆனா இப்ப எல்லாமே கூட்டாதான் விவசாயம். ஆமா, ஒன்னாதான் பண்ணிட்டு இருக்கோம். நெல் வந்து இப்ப எவ்வளவு போட்டிருக்கீங்க? 4 மரக்கா. 4 மரக்கான 4 மரக்கானா 4 to 32 சென்ட் கிட்ட இருக்கும். அது இதை விட்டு அந்த பக்கம் வேற இடத்துல நம்ம ஊர் போட்டிருக்கிறது வந்து இப்ப என்ன நெல் போட்டிருக்கீங்க? தங்கச்சம்பா. அது மட்டும் தான் போட்டிருக்கீங்க? ஆமா ஆமா. அதுவும் உங்களுக்காக தான்? எங்களுக்காக தான். கிழங்குல இப்ப இது என்ன வெரைட்டி அப்படின்னு? வெரைட்டி எல்லாம் எங்களுக்கு எல்லாம் இதுல வந்து எந்த வெரைட்டின்னு சொல்ல முடியாது. ஆமா, சொல்ல முடியாது. ஸ்ரீதாரான்னு ஒரு ரகம் இருக்குங்க தெரியும். மற்றபடி இங்க லோக்கல்ல என்ன தரம்ங்கிறது யாருக்கு ஏதோ சிறுகிழங்கு அவங்க எங்களை கூட்டிட்டு போய் அங்க இருந்து தந்து இதை செய்ய வச்சதுனாலதான் ஸ்ரீதாராங்க ரகம். ஏன்னா ஸ்ரீகாரியம் இடத்துல தயார் பண்ணதுனால ஸ்ரீதாரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. திருவனந்தபுரத்துல சிடிசிஆர்ஐ சென்டர் மூலம் அங்க தயார் பண்றதுதான் ஸ்ரீதாரா. மற்றபடி இங்க இருக்கிற ரகங்கள் எதுவுமே தெரியாது. இப்ப 4 வருஷமா என்ன ஒன்லி நாட்டு சிறுகிழங்கு தான் சொல்லுவோம். ஆமாங்க. வந்து அந்த ஸ்ரீதாரா வந்து ஆந்திராவுக்கு அனுப்பியிருக்கோம். இங்க இருந்து ஆந்திராவுக்கு அனுப்பி அங்க நட்டு எங்களுக்கு படம் எடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த படத்தை அவங்க நட்டு இது பண்ணிருக்காங்க. ஒரு 4 நாளைக்கு மேல வந்தாங்க. பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக வந்தாங்க. சயின்டிஸ்ட் தான் அனுப்பி வச்சேன். நம்ம அவர் வாத்தியாட்ட தான் இருக்கு. நம்ம பார்த்துடலாம், எல்லாரும் காமிச்சிடலாம். பார்த்துவாங்கம்மா. இது 4-5 நாள் ஆகுது. மழை விட்டுருக்குமே. மழை விட்டுருக்குங்க. மழை விட்டு இன்னொரு பயிர் மழை விட்டுருக்கான். அப்படி இது வந்து 1 மாசம் ஆகுமா மழை விடாது. முளை விடாது. இது ஏற்கனவே தடுத்து கிடந்த விதைனால இப்ப டக்குன்ட்டு முளை விட்டுட்டு லேட்டா இதெல்லாம் மீடியமா இருந்தா 1 மாசம் ஆகுது. தடுத்து வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். ஆமா, இது வந்து நல்ல விதை தடுத்த விதையா இருந்ததுனால டக்குன்ட்டு முளை விட்டுட்டு. ஆமா, இது இப்ப 4-5 நாள் தான் ஆகுது. தாக்காது. வெட்க தாக்காத காரணமாக வந்து இதை நாங்கள் வந்து இப்படி சுற்றில வந்து அகத்தி ஊனி விட்டுருக்கோம். அடுத்தது நம்ம வயல் உரமும் அதிகம் நல்ல தலைச்சத்து உரம், மாட்டுக்கு இறையா கூட ஆகும். அடுத்தால மார்க்கெட்டிங்குமே ஒன்று விற்கிறாங்க. நாங்கள் விற்கலை, ஆனால் மார்க்கெட்டிங்கு நம்ம உணவும் எடுத்துக்கலாம் இந்த கீரையை வந்து. ஆமாம். ஏரியிலைக்கு வந்து பன்னி வந்து அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நம்ம தலைமுடி வெட்டும்ல, ஆமா. யாரோ ஒரு ஆள் சொன்னாலும் சரி, தலைமுடி வெட்டு முடிய போட்டதுக்கு அப்புறம் வரலாமா. இந்த நம்ம தலைமுடி பாபர் சாப்பிட கடையில் முட்டோம்ல, ஆமா ஆமா. அந்த முடியை போட்டதுக்கு அப்புறம் பண்ணி இதை சாப்பிடக்கு வரல. ஓ ஆமா, அதுதான் இப்ப பண்றீங்களா? அது வந்து அவ்வளவு காட்டுக்கும் போட முடியாதாமா. அது உங்களுக்கு யார் அந்த மாதிரி சொன்னா அந்த மாதிரி அது எங்களுக்கு வந்து ஆலங்குளம் ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல வந்து அந்த சார் சொன்னாங்க. அவங்களும் இயற்கை விவசாயம் நம்ம கூடல பனையாங்குறிச்சியில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி. அது போடுறதுனால பண்ணி வர அது வந்து தோண்டாது. அதாவது அந்த முடி வந்து அந்த மூக்குக்குள்ள போயிடும், அது முண்டமும் போதும் மூக்குக்குள்ள போயிடும். அதனால அது தொந்தரவு இருக்கான்ட்டு அவங்க சொன்னதுனால அதை நாங்க பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வரல, இங்க வரல, வேற சிறுகிழங்கு வந்துட்டு வயல்புறா போடணுங்க முடி காணாது. ஆமா. அடுத்தால ஒண்ணு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா மீன் அமிலம்ட்டு நான் தயார் பண்ணல, ஆனா நம்ம பக்கத்தோட தம்பி தயார் பண்ணிட்டு இருக்கான். மீன் அமிலத்தை வந்து தண்ணியில கரைச்சி தொளிச்சு விட்டாலும் பண்ணி வரான்னு சொல்றாங்க. அந்த சுமலுக்கு அது வந்து ஏதோ பிடிக்காதான், அதுவும் வரான்னு சொல்றாங்க. நான் ட்ரை பண்ணி உங்கள்ட்ட கிடைக்குமா, வாங்கலாமா அந்த மாதிரி? இப்போது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு 40 ரூபாய்க்கு போகுது. இது இல்ல, சிறுகிழங்கு கேக்குறேன். சிறுகிழங்கம்மா, சிறுகிழங்கு வந்து அது நாங்க இன்னும் ஆர்டர்ஸ் பண்ணல. சரி சரி, அதனால தெரியல. ஆனா இப்ப மார்க்கெட்டிங் நீங்க 40 ரூபாய்க்கு இது பண்ணுவீங்க. ஆமா 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 ஆமா. இது ஒரு வெரைட்டி, இதுல வந்து கொஞ்சம் பொடி கிழங்கா இருக்கு, அதனால தண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் இது வந்து வேற ஒரு வெரைட்டி. அப்படி ஊட இப்படி ஒவ்வொரு வெரைட்டி என்ன ஒரு பருமுடா இருக்கு இல்லைங்களா, அது வந்து பொடி கொத்தி போட்டுருங்க. அப்புறமா உட்கார்ந்து ஆமா 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 ஆமா. இந்த கிழங்கு வந்து இந்த வெரைட்டி கூட சொல்லுங்க, இது கூட இது நம்ம வீட்டு செலவுக்கு மித்தபடி நம்ம வேலைக்கு வர ஆட்கள். மார்க்கெட்டிங் வந்து இதுதான் தனித்தனியா போடுவீங்க. ஆமா 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 அண்ணா.